பசிக்குதாடா? ஏதாச்சும் சாப்பிட்றியா? போ. வேற என்ன வேண்டாம் உனக்கு வேணும்? வீட்லயே சொன்னல கிரிக்கெட் பேட்டு பந்து வெள்ளை டோப்பி. கூத்து முடிஞ்ச உடனே 500 ரூபா பணம் கிடைக்கும். அப்பா உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். பறக்குறையில் கூட போகலான்டா. ரயில் பறக்குமா? நிஜமாடா, வானத்திலே பறந்து போற மாதிரி பாலம் கட்டியிருக்கானுவ. ஒரு தப்பா முனுசாமி என்ன இட்டுன்னு போனான். எங்கள் கிளாஸில் சி கணேஷ் கூட டெண்டுல்கர் பேட்டு வச்சுக்கிறான். அதே மாதிரி எனக்கு வேணும். வாங்கி தரேன். நேரமாச்சு, வா. ஸ்கூல் நடக்கிற மாதிரியே தெரியலையே. ஒரு ஆள் இருக்காரு. ஸ்கூல்ல ப்ரோக்ராம்னு வர சொல்லியிருந்தாங்க. நான் இருங்கூர்ல இருந்து வர்றேன். வெளியில் போர்டு எழுதி போட்டிருக்காங்க, பார்க்கலையா? இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்லை. சாம் செல்லதுரன்னு ஸ்கூல் பேட்டன் செத்துட்டாரு, அதனால லீவ் விட்டுருக்காங்க. மெய்யாலுமா, நான் காலை 7 மணிக்கெல்லாம் கிளம்பி சின்ன மலை வந்து இறங்கி நேரம் ஆகிட போயதுன்னு அங்கேயே ஒரு மைதானத்தில் உட்காந்து மேக்கப் எல்லாம் போட்டுன்னு வரேன். இப்போ என்ன செய்யறது? நிகழ்ச்சி கிடையாதா? அத்தை, நீ பிரின்ஸ்பல் அம்மா கையில் தான் கேட்கணும். அந்த அம்மா உள்ளே இருக்காங்களா என்ன? ஸ்கூலில் யாரும் இல்லை. அந்த அம்மா மந்தவெளியில் இருக்காங்க. வேணா அங்கே போய் பாருங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேளு. ஏய் கதிரே, அதில் ஏன்டா நிற்கிறா? கீழே வந்து கை காலை உடைச்சிக்குவான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உன் ஆட்டம் ஓவரா போச்சு. பிச்சிரும் பிச்சு நடா பட மறுப்ப பத்தியா? அதுக்கு ஃபோன் போட்டால் சினிமா பாட்டுல கேட்குது. நம்பர் தப்பாக்கப்பா போட்டேனா? அம்மா, நான் கோவிந்தம் பேசுகிறேம்மா. கூத்தாடுறதுக்காக இருங்கூர்லேருந்து வர சொல்லியிருந்தீங்களே, கர்ணவேஷம் கட்டுற கோவிந்தம் பேசுகிறேம்மா. ஞாபகம் இருக்கு கோவிந்தன். எங்கள் ஸ்கூல் பேட்டர்ன் இன்னைக்கு சடனாக டிமைஸ் ஆகிட்டாரு. அதனால் ஃபங்க்ஷன் நடத்த முடியல. அடுத்த மாதம் உங்களை கட்டாயம் கூப்பிட்றோமே. அம்மா, நான் ஊர்லேருந்து 50 ரூபா காசோட கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே ஓகே, உங்களுக்கு என் வீடு தெரியும்ல? நான் வாட்ச்மேன்ட்ட கேட்டு வந்துடுறேம்மா. இப்போ நான் முட்டைக்காட்டில் இருக்கேன். வீட்டுக்கு வரத்துக்கு ராத்திரி 7 மணி ஆகிடும். பரவாயில்லையா? நான் வந்து பார்க்குறேம்மா. அப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க. ஐல் ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்ஸ். பா, பூமரம் காசு தாப்பா. என்னடா அது? பபிள் கன் பா. அது வாங்கினா கிரிக்கெட் ஸ்டிக்கர் ஃப்ரீப்பா. இந்தா சார். மணி என்ன சார்? 10:15. ஸ்கூல்ல கூத்தால ஸ்கூல் லீவ். நீ எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி தர மாட்டியா? சரி, வாங்கி தரேன். எனக்கு இப்பவே வேணும். நானே கையில் காசு இல்லாமல் ராத்திரி 7 மணி வரைக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் லோல் போட்டுனுக்கிறேன். ஆத்திரத்தை கலப்பாத. யோ, நீலாம் ஒரு கண்ணனா? ஊர்ல வச்சு நான் விளையாடுங்க கூட்டு வந்து நான் ஏமாத்துறியா? என்னப்பா டீ சுடுதண்ணி மாதிரி இருக்கு? நீ கொடுக்குற 1.5 ரூபா காசுக்கு நான் ஹார்லிக்ஸா போட்டு தர முடியும். விற்கிற விலைவாசிக்கு யார் இந்த காலத்தில் 1.5 ரூபாய்க்கு டீ கொடுக்குறா? ஒன்றுக்கு போகிறதுக்கே பஸ் ஸ்டாண்டில் 2 ரூபா கேட்குறாங்க, தெரியும்ல? ஏய், என்ன பார்க்குற? ஏன் பையன்தான். இட்லி எவ்வளோ? 1.5 ரூபா. ஒரு வடை மட்டும் கொடுங்க.
என்ன வேலை செய்கிற? ஒழுங்காக வேலை செய்யறதெல்லாம் இரு. இல்லை முன்ன இருந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயினில் பிச்சை எடுக்க போயிடு. பூமியாச்சுன்னு இறக்கப்பட்டு வேலை கொடுத்தா உடம்பு வளைய மாட்டேன்து. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. இன்னொரு கிளாஸ் கொடுங்க. ஒத்தபடியே வாங்கிட்டு 7 கிளாஸ் தண்ணி கேட்டால் எப்படி? வேணும்னா வாட்டர் பாக்கெட் இருக்குது, 1 ரூபா வாங்கி குடிங்க. இல்லை அங்கே வாட்டர் டேங்க் இது, அங்கே போய் குடிங்க. சும்மா காலங்காத்தில் வந்து எடுத்து அடிச்சிக்கின்னு. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு என்ன பேச்சு பேசுகிறானுங்க. அப்படியா? பேர் என்னம்மா? ஜானகியா? நல்ல பேர். என் பேரா கோவிந்தன். கூத்து பார்த்துருக்கியா? கூத்து அதுல கர்ண வேஷம் கட்டுறவன். கர்ணன் யாரு தெரியுமா? பாரத கதையில வருவான். சிவாஜி கணேசன் கூட ஆக்ட் கொடுத்துருக்கிறாரு. கர்ணன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன கேட்டாலும் தருவான். இந்த பூமி ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துருவான். இந்த உசுர ஒருத்தன் கேட்டான்னு வையி, அதையும் தந்துருவான். லக்குடா செல்போனு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? டெண்டுல்கரா? நான் கதிர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? கூத்துல ஐயா தான் கர்ணன். அப்படியே வந்து நின்று ஒரு கிரிக்கி சுத்தி பாடினேன்னு வச்சுக்கோ, ஊர் மொத்த ஜனமே கைத்தட்டும். அதெல்லாம் ஒரு காலம். இப்ப எங்க கூத்து நடக்குது? எல்லாத்தையும் டிவி பெட்டி முழுங்கிடுச்சு. ஹலோ, யாரு? பெப்சி மாவா? நான் கதிர் பேசுறேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு விஜய் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. உனக்கு கூத்து பிடிக்குமா? உன் வயசுல நான் கூத்து கற்றுக்கிட்டேன். வாத்தியார் யார் தெரியுமா? செஞ்சி துரசாமி தம்பிரான். காணிக்கையெல்லாம் வச்சு கொடுத்து சேர்ந்தேன். அவர் வீட்லேயே உட்காந்து அடவு கற்றுக்கணும். சொந்த பிள்ளை மாதிரி என்னை வச்சுக்கிட்டார். 15 வருஷம் அவர் கூடவே இருந்தேன். அப்பெல்லாம் 18 நாள் கூத்து. ஜனங்க ராத்திரி புறா முடிச்சிருந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு அந்த பாட்டெல்லாம் காத்தோட கரைஞ்சி போச்சு. எப்பேற்பட்ட கலை இது! எத்தனை பேர் உசுரை கொடுத்து காப்பாற்றி வச்சு இன்னைக்கு கேட்பார் யாரும் இல்லாம போச்சு. என் மனசு கேட்காம நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்றேன். உனக்கு இது புரியுதோ புரியலையோ? என் வேதனைய கொட்டி தீக்க வேற யார் இருக்காங்க இங்க? டேய், போனமா வந்தமான்ட்டு இல்லாம கண்டவன் கூட என்ன உனக்கு பேச்சு? அந்த ஆள் உன்னை ரொம்ப அடிப்பானா? கூத்து கத்து கொடுத்தா ஆடுவியா? இதோ அங்க வந்து நின்று என்ன பாரு. இதுதான் குரு வணக்கம். எல்லாத்துக்கும் முதல்ல இதைத்தான் செய்யணும், சரியா? அப்புறம் பார் முதல் அடவு.
தாக்கத்தோம் திம் தா திமித்தக தாக்க தாக்கத்தோ திம் தத்தை. அடிவா பின்னால் அடிவா. தாக்கத்தோம் திம் தா திமித்தக தாக்க தாக்கத்தோ திம். 4 இட்லி வாங்க காசு இல்லாம தெரு தெருவா சுத்தி நிக்கிற. இதுல கூத்து கத்த ஊத்து வேற இவளை நிறுத்த போறியா? போய் அவன் வேலையை பார்த்துட்டு. காவலா, என்னிடம் யார் வந்து எந்த பொருளை கேட்டாலும் அந்த பொருளை இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கி கொடைவள்ளல் என்னும் பெயர் பெற்றிருக்கிறேன். என்னிடம் தானம் பெற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அஞ்சை பஞ்சைகள் பஞ்சம் பரந்தோட தானம் செய்தேன். அஞ்சை பஞ்சைகள் பஞ்சம் பரந்தோட தானம் செய்தேன். பரந்தோட தானம் செய்தேன். பரந்தோட தானம் செய்தேன். பாருங்கோ கீர்த்தி வாடைத்தேன் தானகர்ணன் என்று. ஐயோ கூத்தாடி வந்துட்டாரு. ஆமாண்டா, நான் ராஜா இல்லடா, கர்ண மகாராஜா. இந்தா வச்சுக்க. ரமேஷ் எனக்கு கொஞ்சம் குர்ரா, நானும் வச்சுக்கிறேன் தலையில. குர்ரா. அஞ்சை பஞ்சைகள் பஞ்சம் பரந்தோட தானம் செய்தேன். அஞ்சை பஞ்சைகள் பஞ்சம் பரந்தோட தானம் செய்தேன். பரந்தோட தானம் செய்தேன். பரந்தோட தானம் செய்தேன். பாருங்க